நாளை நமதே சிவகார்த்திகேயனுடைய கோட்டை தான் இனிமே தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் வந்து குட்டீஸ், வீட்டில் இருக்க குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாரும் வந்து ஃபேமிலியா போய் படம் பார்க்குறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் படத்தை அவ்வளோ ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த அளவுக்கு இந்த மதராசி வந்து ஒர்த்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முருகதாஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஒழுங்கா எடுக்கல. ஆனா இந்த படம் வந்து அவருடைய கேரியர்ல அவரு ஸ்ட்ராங்கா நிக்கணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த படத்தை பயங்கரமா செதுக்கி விட்டுருக்காரு. ஒரு ராட்சசன் வந்து லவ் பண்ணா எப்படி இருக்குங்க, அதாவது ஒரு கரடுமுரடான ஒரு ஆள் வந்து ஒரு லவ்ல உளுந்து அந்த லவ்னால அந்த ராட்சசன் வந்து எப்படிலாம் மாறுறான் அப்படிங்கிறது தான் ஒன்லைனர். இது வந்து அப்படியே கதை, திரைக்கதை, வசனம், ஆக்ஷன், ஃபுல் மசாலா ஆக்ஷனுங்க. நீங்க எதிர்பார்க்கவே வேணாம். லவ் பிளஸ் மசாலா ஆக்ஷன், நீங்க எதிர்பார்க்குற அத்தனை பூஸ்பம் சீன்ஸும் வந்து இந்த படத்துல வந்து முருகதாஸ் வச்சு தள்ளி விட்டுருக்காரு. எஸ்கேவோட அடுத்த லெவலுக்கு எஸ்கே வந்து கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு மாசான ஒரு படம் வேணும் இல்லைங்களா. ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் ரசிகர்கள் வந்து இளைஞர்களுடைய இதய துடிப்பை வந்து அப்படியே மேல பூஸ்பம் ஆகிற அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்களை வந்து பயங்கரமா வச்சு விட்டுருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். ஆல்ரெடி வந்து புக்கிங்லாம் வந்து ஃப்ரீ புக்கிங்லாம் வந்து நல்ல புக்கிங் செம்மையா இருக்கு. நாளை நமதே நாளைக்கு இருந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய அடைமலை பேய போகுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிருக்காங்க. படம் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து தமிழ், தெலுங்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய அளவுல இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சு சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா கொண்டு போகும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்க படம் நாளைக்கு பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் டிக்கெட் எடுக்க போறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு சூப்பரான ரிவ்யூல சந்திப்போம்.